இந்த வீடியோ என்னென்னா மூவி மேட் மீ க்ரை. குழந்த மாதிரி எழுதிருப்பான் போல. ஃபர்ஸ்ட் வந்து நான் சொல்லணும்னா மாயாண்டி குடும்பத்தை. மாயாண்டி குடும்பத்தில் அவங்க அம்மா அப்பா சூசைட் பண்ணிப்பாங்கல்ல, பார்த்தது அப்போ 2வது 3வது படிக்கும் போது சூர்யாவோட மாசு படம் இருக்குல்ல, இந்த பேயெல்லாம் கண்ணுக்கு தெரியுமா, முக்கியமாக அந்த அம்மாவோட அந்த பையன் இறந்து போகுது கார் ஆக்சிடென்ட்ல, சூர்யாவை விட்டே தீர்வாப்புல. இதுக்கே அழுதுருக்குன்னா இதை விட நிறைய இருக்குது. சின்ன பையன் 3வது 4ஆம் கிளாஸ் படிச்சுட்டு இருந்தான். எல்லாரும் அந்த படம் பார்த்துருப்பாங்களான்னு தெரியல. கடைசி விவசாயி அந்த படத்தை பார்த்து ஆமா தாத்தா இறந்துட்டு வர படம் பார்க்கல. நீ இன்னும் படம் பார்க்கல? ஸ்பாயிலர்னு நினைக்கிறேன். பரவாயில்ல சொல்லு. விஜய் சேதுபதி இருப்பாரு. அவர் ஒரு எப்படி சொல்றது, நாடோடி மாதிரி சுத்திக்கிட்டு நாடோடி மாதிரி. அப்புறம் பைத்தியம் ஆக்கிடுவாங்க அவரை அப்படின்னு நினைச்சுப்பாங்க. பைத்தியம்லாம் கிடையாது, இருக்கிறவர் எல்லாம் பைத்தியம் ஆக்கிட்டு இருப்பாரு. அப்புறம் கடைசியில வந்து ஒரு சாமியார் வந்து விஜய் சேதுபதியே பைத்தியமாக்குவாரு. அப்புறம் சொல்லாம தான் சொல்லியிருக்கேன், நீ படம் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த சீன் நல்லா இருக்கும், அதுக்காக அழுதுருக்கேன். சிறுத்தை படத்துல இந்த மூச்சு போட்டது நோகம் ஒண்ணு பாட்டு ஒண்ணு வரும்ல, அந்த சீனு உட்காந்து அந்த டைம்ல சின்ன பையனா இருக்கும்போது ஒரு தெரியாது. சந்திரமுகி பேய கண்டு பாய்ந்து போய் அழுது. சந்திரமுகி படத்துல பேய் இருந்ததா? பேய் மாதிரி காட்டிட்டு இருப்பாங்கல்ல. இது ஒரு பழைய படம். கமலே பழைய படம், அவரோட படம். முக்கியமா 2 படம் இருக்கும் அதுல. என்னன்னு சொல்லு, பேரு தான் தெரியாது. ஒண்ணு வந்து பொண்ணை கடத்தி கொண்டு போய் ஒரு மகாநதி, இன்னொன்னு ஹீரோயின் வந்து பைத்தியமா இருக்குமே. இல்ல குணா குணா இல்ல, ஹீரோயின் பைத்தியமா இருக்கும். என்ன என் பூல சரி தெரிஞ்சதுமே கமலா படம் குணா எல்லாமே அழுகிற மாதிரி தான் இருக்கு. 3 படத்தை 10 பேர் அழுதுருக்கும். எல்லாரும் ட்ராமா. காஞ்சனா 2 எதனால? அந்த மொட்டை அந்த இருக்குல்ல, அந்த லவ் சீன் அதெல்லாம் பிடிச்சிருந்தது. செத்து போயிடுவாங்க அப்புறம் பாவனும் அந்த பார்த்து அழுதுருக்கேன். டியூட்லாம் பார்த்து அழுது இல்லையா? சேது அதெல்லாம் எல்லாம் பார்த்து அழுதுருக்கேன். ஒரு 3 டைம் பார்த்துருப்பேன். படத்தை மறுபடியும் தொடர்ந்து அடுத்தடுத்து அப்படியே போகணும். கேப்பே விட 3 டைம் பார்த்து அழுகணும்னே பார்த்து அழுதுருக்கு. அந்த படத்தை மறுபடியும் 3 வருஷம் எடுத்தானுங்க. ஒரு பையன் கூட நடிச்சாப்ல. கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருக்கு. அதே கதை தான். இப்போ புளிச்சித்தனம் காட்டுற மாதிரி எடுத்திருப்பாங்க. ஆனா அதிக செலுத்திருப்பாங்க படத்துல. இந்த இதுல விக்ரம் பைத்தியமா இருப்பாப்ல, குழந்தைய வச்சு வளர்த்திக்கிட்டு. பைத்தியம்லாம் சொல்லாதே. எனக்கு அது இப்ப பார்த்தாலும் அழுவு வரும். இப்போ திரும்ப ரீவாட்ச் பண்ணாலும் அந்த அளவுக்கு அந்த மியூசிக் ரொம்ப ஆச்சு. இந்த படம் வந்து யாருமே அதிகமாக பார்த்துருக்க வாய்ப்பே இல்லை. எல்லாத்துக்கும் சொல்லிட்டு ஒருவேளை 90s அவங்க வேணா பார்த்துருக்க வாய்ப்பு இருக்கு. கட்டுறது தமிழ் லவ் பண்ண பொண்ணு அந்த படத்துல பார்க்கணும். ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ராமோட இன்னொரு படம் இருக்கு, பேரன்பு. அந்த படமும் தான். அந்த படம் பயங்கர. நான் தான் சொன்னேன். சரி சொல்லு, இன்னொன்னு சொல்லு. என்ன இன்னொன்னு ஜவான் படம் பார்க்கும்போது அதுதான் நான் ஜவான் படத்தை பார்த்தாலும்ல, நான் என் வாழ்க்கையில என்னமோ நடந்து முன்னாடி உன்னை செருப்பால் அடிச்ச கதையெல்லாம் நான் கேட்கல. இது ஒரு மிஸ்கினோட படம். நான் உனக்கு சஜஸ்ட் பண்ண படம் நந்தலாலா. மிஸ்கினை பார்த்து அந்த பையன் பைத்தியம் சொல்லுவான், போடா பைத்தியம் அப்படின்னு. அந்த சீன்ல அழுக வரும். அடிக்கிற மாதிரி வந்துட்டு அடிக்க முடியாம பாசத்துல திரும்பவும். மிஸ்கினும் தரமா நடிச்சிருப்பாரு. ஸ்பைடர்மேன், அமேசிங் ஸ்பைடர்மேன் 2ங்க. ஆமா, அலங்காரம் பிடிச்சிருவாங்கல்ல. அப்புறம் எப்படி பிடிச்சிருவான். அது ரப்பர் மாதிரி கீழே போய் தரையில் டப்புன்னு அடிச்சு மேலே வருவான். அந்த எலாஸ்டிக்மா அந்த இது போய். ஸ்பைடர்மேனால ஒரு படம் கூட இன்னும் ஃபுல்லாக பார்த்தது இல்லை. மார்வல் கேட்டுருங்க இந்த ஓகே. இந்த படம் வந்து 90s வந்த படம் தான். அப்போ இருந்த 90s கிட்ஸ் எல்லாத்துக்குமே ஃபேவரட்டாகவும் இருக்கும் இந்த படம். கைதி படத்தில் ஒரு போலீஸ்காரர் இருப்பார், விஜய் கேரக்டர். அவர் ஹீரோவாக நடிச்சிருப்பாரு. படத்து பேர் வந்து நெஞ்சிருக்குமார். ஹீரோ வந்து ஒரு மிடில் கிளாஸ் ஜிவிஎம் மாதிரி மிடில் கிளாஸா இல்லை? ஏப்பா நம்மளே கஞ்சி கூட வழி இல்லாமல் இருக்கான். இதெல்லாம் நமக்கு அதுக்கு இல்லை. அப்பா அம்மா இருப்பாங்க, ஒரு தம்பி இருப்பாங்க, ஒரு அண்ணன் கேரக்டர் ஹீரோ. ஹீரோயின் வந்து ஒரு பணக்கார வீட்டுக்குள்ள அவங்க அப்பா ஒரு சைடு போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருப்பான். எப்படியோ லவ் பண்ணிடுவாங்க. லவ் பண்ணி ஹீரோ கூட வீட்டுக்கு வந்துடுவா. நல்லா தான் போயிட்டு இருக்கும். ஹீரோயினுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடும், ஹார்ட் தேவைப்படும். ஹீரோ செத்து அந்த ஹார்ட்டை தூக்கி ஹீரோயினி இருப்பாங்க. அந்த டைம்ல நல்லா இருக்கும். கொஞ்சம் காமெடியில ஒரு மாதிரி தான் இருக்கும். இப்ப பார்த்தா ஒரு மாதிரி இருக்கும், பழைய காமெடியா இருக்கும் மாதிரி இருக்கும். அந்த காமெடி மட்டும் தவிர்த்துட்டா படம் நல்ல படம். ஐ படம். அவர் அந்த உருவம் மொத்தம் மாறினதுக்கு அப்புறம் ஹீரோயினை போய் பார்ப்பப்பல ஹீரோயின் பிச்சை போட்டு போயிடும். அந்த சீனை பார்த்து அழகுது. இது வந்து ஒரு எப்படி சொல்றது, ஒரு மாதிரி ஃபீல் குட் படமும் தான். ரொம்ப அண்டர் ரேட்டட்.
நீ தான் அந்த படத்தை சஜஸ்ட் பண்ண, ஆனா நீ பார்க்கலப்போ. ஆ. நான் பார்த்ததுக்கு அப்புறம் தான் நீ பார்த்த அந்த படம். தரமணி. அதை பார்த்து அழுதியாடா? அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல ஒருத்தர் இருப்பார்ல, அவரு பொண்டாட்டி ஏமாத்தினது ஒரு இதாக பேசுவாங்க. அந்த சீன் மறுபடியும் ஒரு திரும்ப சொல்லு. அந்த கண்ணு தெரியாம இருப்பாங்களே, தங்கச்சி பிரச்சனை ஆகி அது அந்த படமும் சின்ன வயசுல இருந்து பார்த்து அழுதுங்க. அனிமே கூட சொல்லு. அனிமேனா இந்த இது பேன்கிரிக்ஸ்னு என்னமோ ஒன்று வரும். அது அந்த ஹீரோயின் கேரக்டருக்கு வந்து ஒரு நோய் இருக்கும். இது வந்து ஹீரோக்கு தெரியாது, ம். லவ் பண்ணியிருப்பான். ஹீரோயின் அவனுக்கு லவ் லெட்டர் எழுதி வச்சுட்டு அந்த மாதிரி. அது இந்த வெதரிங் வித்தியோ, சைலண்ட் வாய்ஸு, 5 சென்டிமீட்டர்ஸ்னு என்னமோ ஒன்று வரும். என்னது 5 சென்டிமீட்டர்? 5 சென்டிமீட்டர்ஸ்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் ஏதோ டைட்டில் வரும். படம் இது எல்லாமே சீரியஸ் கிடையாது, இது எல்லாமே படம். எல்லாமே பார்த்தா அழுகையெல்லாம் வராது, ஒரு மாதிரி சோகமாக ஒரு இது அந்த அது நல்லா இருக்கும். ஃபீல் வரும், அந்த சோகமான ஃபீல். படங்கிறதுனால அதை உட்காந்து அனிமேஷன் ரொம்ப டீட்டெயிலாக நிறைய நல்லா பண்ணியிருப்பாங்க. ஹாலிவுட்ல ஹாலிவுட்டில் எனக்கு தெரிஞ்சு இந்த படம் நான் பார்த்தேன், அழுதுலாம் இல்லை. ஸ்பைடர்மேன் 2 மட்டும்தான் பார்த்து அழுதுங்க. நான் என்ன படம் பார்த்து அழுதுருக்கேன்னா சசாங் ரெடிம்ஸ். மறந்துட்டியே. மறந்துட்டேன். ஆமாம், அதையும் பார்த்து அழுதுருக்கேன் இந்த படம். அப்படி பார்த்தா ஹாலிவுட்டில் 2 படம் இப்போ ஞாபகம் வருது. கிரீன் மைல் ஒன்று. அந்த படம் பார்க்கலான்னு தான் இருந்தேன், ஆனா பார்க்க முடியல. அந்த செயல்ல தப்பு பண்ணாத ஆளை கொண்டு போய் வச்சுட்டு, அவருக்கு பவர்லாம் இருக்கும், அந்த எலிய கூட கொண்டுருவாங்க, அதை உசுறு கொண்டு வருவாப்புல. அதுவும் இன்னொன்று சினிஸ்டர் லிஸ்ட்ங்க, இந்த ஜெர்மன் ஜூஸுக்கு நடுவில் வந்து அந்த போர், அந்த ஹிட்லர் டைம்ல அதில் ஜூஸ் நிறைய பேர் இன்னசென்ட் தான். அந்த ஸ்லேவரி மாதிரி கருப்பாக எப்படி கொண்டாங்களோ அந்த மாதிரி ஜூஸை வச்சு கொண்டுட்டு இருப்பானுங்க. அந்த டைமில் ஒரே ஒரு நல்லவர் அவங்கள வேலைக்கு எடுத்து தன்னோட ஃபேக்ட்ரியில் வச்சுக்கிட்டு ஒழுங்காக பார்த்துப்பாப்புல. கடைசியில் அந்த மனுஷன் அழுவாப்புல. இந்த போரெல்லாம் முடிஞ்சு ஹிட்லர் செத்த அப்புறம் ரிலீஸ் பண்ணிடுறேன், அவ்வளோதான், நீ அவங்க ஜூஸ் லேவு கிடையாது, அவங்க நிரந்தரமாக என்ன சுதந்திரமாக வாழலாம் அப்படின்னு சொன்னதும் இப்போ ஜெர்மன்ஸ் திருப்பி அடிப்பாங்க இல்லை, எவ்வளோ நேரம் டார்ச்சர் பண்ணி. அப்போ இவர் தப்பிச்சு ஓடணும். இவர் நல்லவர் தாங்க, இவர் எங்களை நல்லா பார்த்துக்கிட்டா அப்படின்னு சொல்லி இவர் கீழே அந்த ஒரு 70,000க்கு மேலே எத்தனையோ ஜூஸ் வந்து கையெழுத்து போட்டு கொடுத்துருவாங்க, இவர் நல்லவர் தான் அப்படின்னு. யூதர்கள், அந்த யூதர்கள் ஆமாம், அவங்க கையெழுத்து போட்டு கொடுத்துருவாங்க. இவர் அந்த இதெல்லாம் வாங்கிட்டு காரில் ஏறுவாப்புல, அப்புறம் அழுவாப்புல. என்கிட்ட இன்னொரு ₹1 இருந்ததுன்னா இந்த கையில் இந்த வாட்சை விற்று அந்த காசில் வந்து இன்னொருத்தனை வேலைக்கு எடுத்துருந்தா நான் காப்பாற்றிக்கலாம். என் கையில் இருக்க வாட்சு, இந்த பெல்ட்டு எல்லாமே ஒவ்வொரு உசுர்றா எல்லாம் போச்சுரா அப்படின்னு அழுவாங்க. ஏன் அப்படின்னா இவர் தான் ஃபேக்ட்ரிக்கு கூப்பிட்ட ஆளுங்க போக மீதி எல்லாரையும் வந்து ஏதோ ட்ரெயினில் ஏற்றி அனுப்பியிருப்பாங்க, ட்ரெயினோட கொளுத்திருப்பானுங்க, அந்த மாதிரிலாம் பண்ணியிருப்பாங்க இந்த இதில். அதனால அதை நினச்சி அழுவாப்புல. ஒன்று ஒரு உசுரா காப்பாற்ற முட்டனே அப்படின்னு சொல்லி அழுவாப்புல. அது ஒரு மாதிரி பயங்கரதாக இருக்கும். இது ரியல் லைஃப் கதை. ஓகே, இந்த படம் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். என்ன படம்னா ஓல்டு பாய்னு. மகாராஜா எப்படி இருக்கும், அந்த படம் மாதிரி தான் இருக்கும். அந்த படத்தை பார்த்தா மகாராஜா எடுக்கிறோம் அந்த மாதிரி. கொரியன்ல டைட்டில் முழுசா தெரியல, நம்ம பார்த்தோம் சித்தான்னு ஒரு இதில் சித்தார்த்தோட அந்த மாதிரி ஒரு கதை. சின்ன பொண்ணை ரேப் பண்ணிடுவாங்க. அவன் பெத்த அப்பனே வந்து குழந்தைகிட்ட போக முடியாம கடைக்கு வெளியிலலாம் ஒரு பொம்மை மாதிரி பெருசாக ஒரு உருவத்தில் ஆடுவாங்க. இந்த படம் நான் பார்த்தது இல்லை, ஆனால் ஏதோ ஒரு இதில் கேள்விப்பட்டிருக்கேன். அந்த வேஷம் போட்டு ஆடுவாங்கல்ல, அந்த இதை போட்டுக்கிட்டு தான் போய் பொண்ணை பார்ப்பான். அப்படியே கொஞ்ச நாள் போவோம், அதுக்கப்புறம் அந்த பொண்ணே வந்து கொஞ்சம் சரியாயிட்டு நீங்கள் தானே அப்பா அந்த மாதிரிலாம் பேசிக்கிட்ட வரோம். சப்த சாகரத சிலோன்னு ஒரு படம், சைடு A B 2 பாட்டு வரும். அந்த படம் பார்த்து எப்படி சொல்றது, ஒரு வாரம் ஆல்ரெடி நான் ராடு வாங்கியிருந்தேன் லைஃப்ல, மறுபடியும் இன்னும் ராடு வாங்குவோன்னு போய் பார்த்த படம் தான் அந்த படம். லைஃப் டைம் ட்ராமா கொடுத்த படம். கிளைமேக்ஸில் அந்த ஹீரோ நடந்து போகும்போது அங்கே அழுக ஆரம்பிச்சவன் முடிச்சு ஒரு 1/4 மணி நேரம் கிட்ட அழுதுட்டு உட்காந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு வாரமா அந்த படத்தை பற்றியே நினச்சிட்டு. கன்னட படம் ஆனால் சூப்பராக டப்பிங் நல்லா இருக்கும், தமிழ் படம் அளவுக்கு டப்பிங் நல்லா இருக்கும். அவ்வளோதான்.